அஸ்ஸலாமுஅலைக்கும். வெல்கம் டு குக்கிங் ஸ்டுடியோ தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரோஸ் மில்க் எசன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அரை கப் அளவுக்கு ஆயில், 1/4 கப் அளவுக்கு பால், ஒரு 3/4 கப் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர், 2 முட்டை, பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், ரோஸ் மில்க் எசன்ஸு 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா, உப்பு. இப்போ நம்ம மைதா மாவை சளிச்சு எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த பேக்கிங் சோடாவும் உப்பு, இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன். இதை நல்லா சளிச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்ததாக ஒரு பவுலில் 2 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். பவுட்ரு பண்ணி வச்சுருந்தா 3/4 கப் சுகரையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு ஆயில் சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். லோ ஸ்பீட்லேயே வச்சு பீட் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இது கூடவே நம்ம சளிச்சு எடுத்து வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருந்ததில் பாதி அளவு இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்ததாக இது கூடவே நம்ம மிச்சம் வச்சுருக்க மாவையும் சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இதெல்லாம் நல்லா ஒன் டைம் மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்ததாக இது கூடவே நம்ம ரோஸ் மில்க் எசன்ஸை சேர்த்துக்கலாம். நம்மளுடைய ஃப்ளேவருக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக வெனிலா எசன்ஸும் சேர்த்துக்கலாம். அது இல்லாதவங்க ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கிறேன். பத்தலை சொன்னால் நான் மறுபடியும் 2 ட்ராப் சேர்த்து பீட் பண்ணிக்கிறேன். ரொம்ப நேரம் பீட் பண்ண வேணாம். இப்போ இந்த அளவு மிக்ஸ் ஆனால் போதும். அடுத்ததாக பேக் பண்ணுறதுக்காக ஒரு அலுமினியம் ஃபாயில்ஸ் எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி எல்லா பக்கமும் நல்லா தடவி விட்டுக்கலாம். இதில் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவை உள்ளே சேர்த்துக்கிறேன். ஒரு 2-3 டைம்ஸ் இந்த மாதிரி டேப் பண்ணி விட்ருங்க. அடுத்ததாக அடுப்பில் ஒரு கடாயை சூடு பண்ண வச்சுருக்கேன். அதுக்குள்ளே நம்ம பேட்டரை உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு நல்லா இறுக்கமாக மூடி வச்சுடுங்க. மூடி வச்சுட்டு ஒரு 40 to 45 மினிட்ஸ் வேக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. இப்போ இது வெந்துடுச்சான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு டூத் பிக்காக உள்ளே இன்சர்ட் பண்ணி பாருங்கள். டூத் பிக் க்ளீனாக வந்துச்சுன்னா வெந்துடுச்சு. இப்போ இது வெந்துடுச்சு, நம்ம வெளியே எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ கேக் கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இதை இப்போ நம்ம டிமோல்ட் பண்ணிக்கலாம். கேக்கு ரொம்பவே சூப்பராக ஒட்டாமல் நல்லா ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு. இப்போ இதோட ஓரங்கள்லாம் கட் பண்ணிவிட்டு நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் நம்ம பீஸ் போட்டுக்கலாம். ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்கு கேக்கு. ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தாங்க இது. கேக்குனாலே பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் பிங்க் கலரில் கேக் பார்க்கும்போது ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்த்தீங்களா, நம்ம ப்ரெஸ் பண்ணும்போதே அவ்வளோ சாஃப்டாக செம்ம ஸ்பாஞ்சியாக இருக்குது கேக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.